இப்போது முற்றிலும் ஒப்புக்கொண்ட ஜேசன் எதிர்க்க வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. மார்ட்டின் ஒதுங்கிய மற்றும் மரியாதையான முறையில் ஜேசனிடம் இனி கிளப்பில் வரவேற்கப்பட மாட்டாய் என்று தெரிவித்தார். வெளியேறச் சொன்னார். அவன் விரல்களை சுட்டவுடன் கருப்பு உடையணிந்தவர்கள் உடனே தோன்றி ஜேசனின் குழுவை சூழ்ந்தனர். வெளியேறும்போது இம்பீரியல் கிளப்பின் முதலாளி இரகசியத்தால் சூழப்பட்டவர் என்பதால் அவனை தூண்டாமல் கவனமாக இருக்கச் சொன்ன தந்தையின் வார்த்தைகளை அந்த சிறுவன் நினைத்தான். இதற்கிடையில் இன்னும் அதிர்ச்சியில் இருந்த கிறிஸ்டோபர் மார்ட்டின் உண்மையிலேயே கிளப்பின் முதலாளி என்பதை நினைத்தான். மார்ட்டின் தனது தந்தை இனி நிர்வகிக்க விரும்பாததால் கிளப்பின் மேலாண்மையை தானே ஏற்றுக்கொண்டார் என்று விளக்கினார். இந்த நேரத்தில் ஜேசன் கிறிஸ்டோபரிடம் இளம் எஜமானர் அவனை எப்போதும் காப்பாற்ற முடியாது என்று குறிப்பிட்டு சாந்தமாக இருக்க வேண்டாம் என்று எச்சரித்தான். அவர்கள் எம்பரர்ஸ் கிளப்பிலிருந்து வெளியேறும்போது கிறிஸ்டோபர் மார்ட்டின் ஒரு புகழ்பெற்ற குடும்பத்தால் ஆதரிக்கப்படுகிறான் என்பதால் பாதுகாப்பாக இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தான். மறுபுறம் மார்ட்டின் கிறிஸ்டோபரிடம் ஜேசன் அவன் மனநிலையை கெடுக்க விடாமல் கிளப்பின் சிறந்த அறையை அனுபவிக்க அழைத்தான். அடுத்த நாள் மாணவர்கள் பிசாசு காடின் நுழைவாயிலுக்கு அனுப்பப்பட்டனர். அங்கு அவர்களை சந்தித்த ஆசிரியர் காடில் அவர்களை என்ன காத்திருக்கிறது என்பதை உடனே தெரிவித்தார். சிறப்பாக மரங்களுக்குள் ஒளிந்திருக்கும் தீய ஆன்மாக்கள் பற்றி அவர் கூறினார். பாதுகாப்புக்காக காடின் விளிம்பில் அருகே இருக்க மாணவர்களுக்கு அவர் ஆலோசனை வழங்கினார். அவர்களது பாதுகாப்பிற்காக அகாடமி இரும்பு குருதி கூலிப்படை வீரர்களை நியமித்துள்ளது. அவர்கள் நிழல்களிலிருந்து பாதுகாப்பார்கள் என்றார். ஆனால் கூலிப்படையினர் செயல்படத் தொடங்கும் உடனே மாணவர்கள் தானாகவே தேர்வில் தோல்வியடைவார்கள் என்று அவர் எச்சரித்தார். கூலிப்படையினரின் புகழை அறிந்திருந்த மாணவர்கள் தேவையெனில் அவர்கள் தயக்கமின்றி நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. நிலையின் முக்கியத்துவத்தை உணர்ந்த கிறிஸ்டோபர் மார்ட்டின் அவரும் கேலப் அவரும் ஒரே குழுவினா என்று கேட்டான். அவர்கள் அந்த பெரிய செம்மஞ்சள் உடிகொண்ட மனிதருடன் உண்மையிலேயே ஒரே குழுவில் இருந்தனர் என்று தெரிய வந்தது. கேலப் கூலிப்படையினர்களில் உயர்ந்த பதவியை வகிக்கிறார் என்றார். ஆனால் மாணவர்களுக்கு சேதம் செய்ய கூலிப்படையினர் துணிய மாட்டார்கள் என்று மார்ட்டின் கிறிஸ்டோபருக்கு உறுதி கூறினார். கிறிஸ்டோபருக்கு சிறிது நிம்மதி வந்தாலும் தன்னை அமைதியாக இருக்கப் போவதில்லை என்று கூறினான். இந்த குழுவிலிருந்து யாராவது அவனை தீங்கு செய்ய முயன்றால் அவர்கள் அதை மிகுந்த வருத்தமாக உணர்வார்கள் என்றான். இதற்கிடையில் நிகழ்ச்சி நடத்துனர் மாணவர்கள் செய்ய வேண்டிய பணியை விளக்கினார். அவர்கள் எஃப் தர தீய ஆன்மாவின் உள்கருவை பெற வேண்டும். அவர்கள் போதுமான வலிமையுடன் இருந்தால் மேலும் பெரிய சாதனையாக கருதப்படும் ஈ தர கருவையும் பெறலாம். தேர்வு 3 நாட்கள் நீடிக்கும். அந்த நேரத்திற்குள் மாணவர்கள் திரும்பி வராவிட்டால் அவர்கள் தானாகவே தோல்வியடைவார்கள். இதனால் இவ்வேளையில் அவர்களின் 2வது சோதனை தொடங்கியது. கிறிஸ்டோபர், சப்ரீனா மற்றும் மார்ட்டின் ஆபத்தான பிசாசு காடை பாதுகாப்பாக ஆராய ஒரு சிறிய குழுவாக இணைந்தனர். நடந்து கொண்டிருக்கையில் கிறிஸ்டோபர் ஆர்வத்தை அடக்க முடியாமல் மார்ட்டினின் செல்லம் உண்மையிலேயே ஆன்மாவா என்று கேட்டான். கீரன். பின்னர் தனது செல்லம் பெல்லிக் என்ற பெயருடைய பனிக்கீரன் F9 மட்டத்தில் இருப்பதாக அவர் விளக்கினார். இதையெல்லாம் கேட்ட கிறிஸ்டோபர் அவரை ஆதரித்தாலும் செல்லத்தின் பெயர் மிகவும் சாதாரணமாக இருக்கிறது என்றும் குறிப்பிட்டான். மார்ட்டின் இந்த அணுகுமுறையை இயல்பாக ஏற்க மறுத்து கிறிஸ்டோபரின் செல்லம் வெறும் 205 என்று அழைக்கப்படுகிறது, அது பிரகாசமாக கேட்கவில்லை என்று வாதிட்டான். இதனால் அவர்கள் தங்களது செல்லங்களின் பெயர்களைப் பற்றி ஒன்றையொன்று கிண்டலிட்டு சிரிப்பான வாதத்தை தொடர்ந்தனர். சிறிது நேரத்தில் சப்ரினா ஒரு அரிய செடியை கிறிஸ்டோபரும் மார்ட்டினும் கவனிக்கச் செய்தாள். அது எரியும் நிலத்தின் பூ. அதன் வேர் அடியில் லாவாவில் ஆழமாக செல்கிறது. அவள் சப்ரினா தனது தந்தை கூறியபடி இந்த பூ ஹாவின் தரத்தை ஈக்கு உயர்த்த முடியும் என்று வெளிப்படுத்தினாள். மார்ட்டின் திடீரென முழு செடியையும் சேகரிக்க வேண்டும் என சொன்னான். ஆனால் அவனுக்கு அருகில் சில சென்டிமீட்டர் தொலைவில் இருந்த கிறிஸ்டோபர் அவனை நிறுத்தினான். இந்த பூவின் வேர்கள் லாவாவில் ஆழமாக புதைந்துள்ளன, முழுவதையும் சேகரிக்க முடியாது என்று கிறிஸ்டோபர் விளக்கினான். மேலும் வேரோடு இழுக்க முயற்சிப்பது செடியையே அழிக்கக்கூடும். அவரின் கூற்றுப்படி ஒரே சரியான வழி இதழ்களை மட்டும் கவனமாக பறிப்பதுதான். கிறிஸ்டோபருக்கு செடிகளின் மீது சிறந்த புரிதல் இருக்கிறது என்பது உடனே தெளிவானது. மார்ட்டின் அதை மறைக்காமல் அவரது அறிவை இன்னும் அதிகமாக மதித்தான். சப்ரினாவும் அவனை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. அவரது திறமையை பாராட்டினாள். ஆனால் மார்ட்டின் இதழ்களை பறிக்க முயன்றபோது அவர் திடீரென ஒரு தீய ஆன்மாவின் தாக்குதலுக்குள்ளானார். அதிர்ஷ்டவசமாக பெல்லிக் ஆபத்தை கவனித்து பெரிய பனிசுவரை விரைவாக உருவாக்கி தாக்குதலை தெனத்தில் தடுத்தான். கிறிஸ்டோபர் மார்ட்டினை ஓரமாக இழுத்து அவனை பட்டுவிடாமல் தடுத்தான். எரியும் நிலத்தின் பணியாளர் என அழியப்படும் இந்த தீய ஆன்மா தீ வகையைச் சேர்ந்தது. 3 நட்சத்திர வளர்ச்சி மதிப்பீடும் F9 மட்டத்தில் உள்ள சிறப்பு திறன்களும் கொண்டது.
இதில் வெடிப்பு பீரங்கி மற்றும் தீவாள் ஆகியவை அடங்கும். எரியும் நிலத்தின் பணியாளர் இந்த அரிய பூவால் ஈர்க்கப்படுகிறார். இந்த பூ வளரும் இடங்களில் அவரை எப்போதும் காணலாம் என்று தெரிய வந்தது. மார்ட்டின் வாத்திராமல் அந்த ஆன்மாவை நோக்கி ஒரு தீ தாக்குதலை விடுத்தான். ஆனால் எரியும் நிலத்தின் பணியாளர் அது எளிதாக அவரது தீ பிரகாரத்தை தடுத்துவிட்டதாக தெரிய வந்தது. எனினும் அவரது காலடியிலுள்ள நிலம் திடீரென பனியால் மூடப்பட்டது. அது பெல்லிக் காரணமாக ஏற்பட்டது. இதற்கு பிறகு ஆன்மா வெளியேறாமல் தடுக்க மார்ட்டின் அவனை அருவி பனி பூமி மந்திரத்தை போட சொன்னான். பின்னர் மார்ட்டின் பெலெல்லாக்கியிடம் உரைக்கும் ஒஸ்மாந்திஸ் மூலம் இறுதி தாக்குதலை வழங்கச் சொன்னான். அந்த ஆன்மா மிகப்பெரிய பனிக்கட்டி நேராக தன்னிடம் பறந்து வருவதை கவனித்தது. ஆனால் அனைத்து முயற்சிகளையும் மீறி எரியும் நிலத்தின் பணியாளர் பனி நிலத்தை நொறுக்கிவிட்டான். உரைக்கும் ஒஸ்மாந்திஸ் அவன் உடலில் நுழைவதற்கு முன்பே தன்னை விடுவித்துக் கொண்டான். அப்போது கிறிஸ்டாபர் தலையிட்டு தனது செல்லம் 205க்கு தீ தாக்குதலால் ஆன்மாவை தாக்க சொன்னான். அந்த தாக்குதல் பணியாளரின் முகத்தை மெல்ல தொட்டதுமே அவனை எரித்துவிட்டது. திடீரென ஆன்மா வலியால் கத்தியது. அது தாக்குதல் பயனுள்ளதாக இருந்ததற்கான சான்று. தீ தாக்குதலின் மிகக் கொடிய விளைவு ஆன்மாவின் உயிர்மையை காய்ச்சி விடுதலாகும் என்று கிறிஸ்டாபர் விளக்கினான். அதன் விளைவாக எரியும் நிலத்தின் பணியாளர் தோற்கடிக்கப்பட்டு அவன் உடல் மேகமாய் சிதறி மறைந்தது. இதற்கிடையில் எரியும் நிலத்தின் பூ இதழ்கள் வாடத் தொடங்கியதை கவனித்த சப்ரீனா கவலையடைந்தாள். சண்டையால் செடியே சேதமடைந்தது என்று யோசித்த கிறிஸ்டோபர் முடிவு செய்தான். ஆரோக்கியமான கிளைகளும் இலைகளும் இல்லாமல் அந்த பூவின் சக்தி வெளியே கசிந்துவிடும். இது மிக அரிய மாதிரி என்பதால் இப்படிப்பட்ட சூழலில் என்ன செய்யலாம் என்று சப்ரீனா யோசித்தாள். அப்போது கிறிஸ்டோபர் மீதமுள்ள இதழ்களை பயன்படுத்தச் சொன்று எரியும் நிலத்தின் பணியாளர் உள்கருவை நசுக்கி அதை செடியின் இதழ்களுடன் கலக்கினான். நடப்பதைக் கண்டு மார்ட்டின் ஸ்தம்பித்தான். தன் கண்களை நம்ப முடியாத அவனும் முழுமையாக நம்பிக்கை வைத்து கிறிஸ்டோபரின் அறிவுறுத்தல்களை சப்ரீனா பின்பற்றினாள். விவரங்களை தெளிவுபடுத்த செல்லம் உருவாக்கும் ஒத்திரை கிறிஸ்டோபர் பார்த்தான். அவர் எப்படி எசன்ஸ் கருவை உருவாக்குவது என்பதை ஆராய்ந்தான். கிறிஸ்டோபரின் அபூர்வ திறன்களை கவனித்த சப்ரீனா மற்றும் மார்ட்டின் அவன் ஆன்மா செல்லம் பயிற்றுவிப்பாளரா என்று ஆர்வத்துடன் கேட்டனர். அதை கிறிஸ்டோபர் மறுத்தாலும் பயிற்றுவிப்பாளர் அல்லாத போதிலும் அது எப்படி வேலை செய்வதை நன்றாக புரிந்திருக்கிறேன் என்று உடனே ஒப்புக்கொண்டான். சற்று நேரத்தில் ஹோஹோவுக்கென ஒரு எசன்ஸ் உருவானது. வடிவில் கவர்ச்சியற்றதாக இருந்தாலும் மிக அதிக பயனுள்ளதாக இருந்தது. அதன் தோற்றம் அதன் பயனை குறைக்காது என்று கிறிஸ்டோபர் உறுதி கூறினான். சந்தேகத்துடன் இருந்தாலும் சப்ரீனா ஹோவுக்கு அந்த எசன்ஸை விழுங்குமாறு கட்டளையிட்டாள். செல்லம் விருப்பமின்றி ஒப்புக்கொண்டது. இந்த நேரத்தில் மார்ட்டின் தனது மாறுபட்ட செல்லம் தொடர்ந்து பரிணாமமடைய என்ன தேவை என்பதை பல நிபுணர்கள் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கிறிஸ்டோபரிடம் தெரிவித்தான். அவன் கிறிஸ்டோபரிடமிருந்து உதவி கேட்டான். வளர்ச்சிக்கு தேவையான பொருட்கள் காடில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் உதவ ஒப்புக்கொண்டான் ஹீரோ. ஆனால் தனது செல்லத்துக்கு சாம்பலிலிருந்து எழு என்று கட்டளையிட்டான். ஹோ வால்மீன் போது வேகமாக வானத்தை நோக்கி பாய்ந்து உயர்ந்தான். உச்சியை எட்டி கீழிறங்கும் தருணத்தில் இறங்கும்போது தீ ஆன்மாவின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க மார்ட்டினிடம் பனித்தடுப்பு பயன்படுத்த கிறிஸ்டோபர் கேட்டான். ஹோ தனது மாற்றத்தை தொடங்கி முட்டையாக மாறத் தொடங்கியதைக் கண்டு மார்ட்டின் ஸ்தம்பித்தான். இது அவனது மறுபிறப்பின் தொடக்கம் என்று கிறிஸ்டோபர் விளக்கினான். தரையில் இறங்கியவுடன் அந்த முட்டை பிளந்து பெரும் வெடிப்பை ஏற்படுத்தியது. அதிர்ஷ்டவசமாக பனித்தடுப்பின் உதவியால் அவர்கள் பாதுகாப்பாகவும் எரியாமல் இருந்தனர். இது மிகப்பெரிய வெற்றி என்று கூறி முடிவால் கிறிஸ்டோபர் மகிழ்ந்தான். இப்போதுதான் நடந்ததைக் கண்டு உண்மையிலேயே வியந்த மார்ட்டினிடம் ஹோவின் மாற்றம் அவன் ஃபயர்ஃபின்ச் அல்லது பீனிக்ஸாக பரிணாமமடையும் செயலின் பகுதி என்று கிறிஸ்டோபர் விளக்கினான். இது அபூர்வமான தீ ஆன்மா வகை தெய்வீக செல்லம் 6 அரை நட்சத்திர வளர்ச்சி மதிப்பீடும் பல அதிசய திறன்களும் கொண்டது என்று கிறிஸ்டோபர் விளக்கினான். மாட்சிமையாக உயர்ந்து ஹோ காற்றில் மிதந்து சப்ரீனாவின் தோளில் இறங்கியது. உதவி செய்ததற்கு கிறிஸ்டோபருக்கு மகிழ்ச்சியுடன் நன்றி கூறிய சப்ரீனா கண்டதினால் முழுமையாக மகிழ்ந்தாள். அவளுக்கு உதவி செய்ததில் கிறிஸ்டோபரும் மகிழ்ச்சி அடைந்தான். ஹோவின் சாதனைகள் மட்டுமல்ல, கிறிஸ்டோபரின் அறிவும் ஆழமாக கவர்ந்ததால் ஹோ மாற்றத்தை முடித்துவிட்டதால் பெல்லுக்கு பரிணாமத்தில் உதவ முடியுமா என்று மார்ட்டின் கேட்டான்.
பெல்லுல்கை கவனமாக ஆய்வு செய்த கிறிஸ்டோபர் அவன் உண்மையான கீரனாக மாறுவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் உள்ளன என்ற முடிவுக்கு வந்தான். மார்ட்டின் மீண்டும் ஆர்வத்துடன் பெலல்லாக்கை பரிணாமம் அடையச் செய்ய முடியுமா என்று கேட்டான். கிறிஸ்டோபர் அது கடினம், ஆனால் சாத்தியமே என்று பதிலளித்தான். பெல் கீரனாக மாற அவனுக்கு டிராகன் மூச்சு கொடுக்க வேண்டும், ஏனெனில் கீரனுக்கு டிராகன் இரத்தம் உள்ளது என்றான். ஆனால் இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியது. டிராகன்கள் மிகவும் அரிதானவை. அவர்கள் எவ்வளவு முயன்றாலும் ஒன்றை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்களின் பயணத்தின் 2ஆம் நாளில் அவர்கள் பிசாசு ஆன்மா காடிலுள்ள ஸ்னோபீக் மலைகள் நோக்கி செல்ல முடிவு செய்தனர். தாங்க முடியாத குளிரால் ஏற்பட்ட அனைத்து சிரமங்களையும் மீறி அந்த மூவரும் விடாமல் முன்னேறினர். இந்த கடினமான சூழலில் மார்ட்டின் தனது செல் ஆன்மாவை அழைக்க முடிவு செய்தான். இதை இளம் எஜமானர் கவனிக்காமல் இருக்கவில்லை. அவன் கிறிஸ்டோபருக்கு உதவியதற்காக நன்றி கூறி கண் சிமிட்டினான். கிறிஸ்டோபர், ஏற்கனவே உதவ ஒப்புக்கொண்டேன், என் வார்த்தையை மீறப்போவதில்லை என்று மீண்டும் கூறினான். இது மார்ட்டினை யோசிக்க வைத்தது. இத்தனை அற்புதமான திறன்களிருந்தும் ஹீரோ ஏன் இன்னும் ஏழையாக இருக்கிறான் என்று ஆச்சரியப்பட்டான். ஆனால் மார்ட்டின் சொல்வதன் அர்த்தம் கிறிஸ்டோபருக்கு தெரியவில்லை. ஆன்மா செல்லங்களை கவனிக்கும் திறன் மற்றும் வறுமை இவற்றுக்கிடையே எந்த தொடர்பையும் அவன் காணவில்லை. இது சப்ரினாவையும் மார்ட்டினையும் பெரிதும் அதிர்ச்சியடையச் செய்தது. இளம் எஜமானர் விளக்க முயன்றார். கிறிஸ்டோபர் ஆன்மா உணவளிப்பவராக ஆனால் பலர் உடனே அவரை நாடத் தொடங்குவார்கள் என்றார். மேலும் ஆன்மா செல்லம் வைத்திருப்பவர்கள் தங்கள் செல்லங்களின் தரத்தை உயர்த்த உதவும் நிபுணரை பெற எந்த அளவிலான பணத்தையும் செலுத்த தயாரிருப்பார்கள் என்றார். சப்ரினாவும் சேர்த்து மிக சக்தி வாய்ந்த ஆன்மா எஜமானர்கள் கூட ஆன்மா பயிற்றுவிப்பாளரை அவமதிக்க துணிய மாட்டார்கள். இந்த தொழில் மிக உயர்ந்த மதிப்புடையது என்பதை அறிந்திருப்பார்கள் என்றாள். அவர்களின் விளக்கங்களை கேட்ட பிறகு கிறிஸ்டோபர் ஆன்மா பயிற்றுவிப்பாளராக ஆனால் எத்தனை வாய்ப்புகள் திறக்கப்படும் என்பதை உணர்ந்தான். ஆனால் அந்த நேரத்தில் யாரோ அவர்களை கவனித்து வருகிறார்கள் என்று அவன் உணர்ந்தான். இது அவனை அமைதி இழக்கச் செய்தது. அவர்கள் நீண்ட நேரமாக ஸ்னோபீக் மலை பகுதியிலிருந்தும் இன்னும் எந்த தீய ஆன்மாவையும் சந்திக்கவில்லை. இது மிகவும் விசித்திரமாக இருந்தது. அதனால் கிறிஸ்டோபர் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்தான். அவன் ஹோஹோவுக்கு ஒரு குறிப்பிட்ட திசையில் தீ பாய்ச்ச சொன்னான். அந்த மிருகம் உடனே சந்தேகமான இடத்துக்கு பறந்து சென்று தீயால் அதை எரித்தது. அவர்களுக்கு ஆச்சரியமாக அவர்கள் கவனித்த மரம் பனியில் மூடப்பட்டிருந்த ஸ்னூவுல்ஃப் உடலின் பகுதிகளாக மாறியது. இதைக் கண்டு அந்த இளைஞர்கள் ஆச்சரியத்தில் உறைந்தனர். சிறிது நேரத்தில் அவர்கள் முழு ஸ்னோவுல்ஃப் கூட்டத்தால் சூழப்பட்டிருப்பது தெளிவானது. அவர்களை அணுகிய மிருகங்கள் ஓநாய்களைப் போல இருந்தன, ஆனால் அவற்றின் உடலிலிருந்து கிளைகள் வெளிப்பட்டிருந்தன. மேலும் அவற்றின் ரோமத்தில் பனிக்கட்டிகள் இருந்தன. அவற்றின் தலைவர் ஒரு சிறிய மேட்டின் மீது நின்று அழைக்கப்படாத விருந்தினர்களை மிரட்டலாக கவனித்தான். இந்த ஸ்னோவுல்ஃப்கள் அனைத்தும் ஒரு நட்சத்திர தீய ஆன்மாக்கள். F1 முதல் F9 வரை மட்டங்களில் இருந்தன. ஆபத்தைக் கண்டு மார்ட்டின் உடனே கவலைப்பட்டான். ஏனெனில் ஸ்னோவுல்ஃப்கள் எந்த எதிரிகளுடனும் கடுமையாக போராடுவதற்கு பெயர் பெற்றவை. கிறிஸ்டோபருக்கு சிறப்பு போர்த்திறன்கள் இல்லாவிட்டாலும் தனது கூர்மையான அறிவால் இந்த நிலைமையிலிருந்து வெளியேற ஒரு திட்டத்தை விரைவாக யோசித்தான். முதலில் கூட்டத்தின் தலைவரை தோற்கடிக்க வேண்டும். இந்த தீய ஆன்மா ஸ்னோவுல்ஃபின் ராஜா என்று அழைக்கப்பட்டது. இது பனியின் மாறுபட்ட இனம். அவனுக்கு 2 நட்சத்திர மதிப்பீடும் E5 மட்டத்தில் சிறப்பு திறன்களும் இருந்தன. கிறிஸ்டோபர் நேரம் வீணாக்காமல் உடனே தன்னுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்த தொடங்கினான். அவன் சப்ரினாவையும் மார்ட்டினையும் தன்னை பாதுகாக்கச் சொல்லி ஃப்ராஸ்ட்வுல்ஃப் கிங் நோக்கி முன்னேறினான். கிறிஸ்டோபர் முன்னேறியபோது மார்ட்டினும் பெல்லும் பல ஸ்னோவுல்ஃப்களை தடுத்தனர். செல்லம் 205 ஒரு பக்தி வாய்ந்த தீ தாக்குதலால் ஸ்னோவுல்ஃப் கிங் ஆன்மா எரிந்து அந்த ஆன்மா அழிந்தது. இதன் பிறகு கிறிஸ்டோபர் 205க்கு மீதமுள்ள கூட்டத்தை கலைக்கச் சொன்னான். செல்லம் கட்டளையை கீழ்ப்படிய தலைமை இழந்த கூட்டம் உடனே போராடும் விருப்பத்தை இழந்து பின்வாங்கி அவர்களிடமிருந்து விலகத் தொடங்கியது. ஒரே ஒரு குரல் முழக்கத்தால் 205 தனது சக்தியை வெளிப்படுத்தி ஆல்பா என்ற பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டது. தனது செர்பீரஸ் இரத்தக்கோடின் காரணமாக தீய ஆன்மாக்களையும் ஆன்மா செல்லங்களையும் அடக்கினான். 205வது ஸ்னோவுல்ஃப் கிங்கை அழித்துவிட்டதால் இப்போது அவனுக்கு மிருகங்களின் மீது ஆதிக்கம் கிடைத்தது. இது தானாகவே போரில் வெற்றியை அர்த்தப்படுத்தியது.
ஸ்னோவுல்ஃப் கிங் தோற்கடிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்டோபர் அவனது உள்கருவை எடுத்தான். பெல்க் அடுத்த நிலைக்கு முன்னேற ஃப்ராஸ்ட் பிரேக்கிங் ஃப்ளவர் தேவைப்படும் என்று அவன் விளக்கினான். இது மார்ட்டினை மிகவும் மகிழ்ச்சியடையச் செய்தது. சிறிது நேரத்தில் அவர்கள் மர்மமான ஏரியை அடைந்தனர். அங்கு அவர்களின் சாகசத்தின் அடுத்த கட்டம் காத்திருந்தது. ஏரியின் நீர் வெப்பநிலை 0க்கு கீழே இருந்தது கிறிஸ்டோபருக்கு மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அதே நேரத்தில் நீரில் பனியின் எந்த அடையாளமும் இல்லை. சிறிது நேரத்தில் ஏரியின் நடுவில் குமிழிகள் தோன்றத் தொடங்கின. மூவரும் அதிலிருந்து என்ன வெளிவரும் என்று ஆவலுடன் காத்திருந்தனர். அவர்களுக்கு ஆச்சரியமாக ஒரு நீல திமிங்கலம் அவர்களின் கண்முன்னே தோன்றியது. இந்த விசித்திரமான தீய ஆன்மா வாய்ட் ப்ளூ வேல் என்று அறியப்பட்டது. இது நீர் மற்றும் விண்வெளி வகைகளுக்குச் சேர்ந்தது. இதற்கு 3 நட்சத்திர மதிப்பீடு இருந்தது. ஆர்வத்தை அடக்க முடியாமல் சப்ரினா இது எந்த ஆன்மா என்று கேட்டாள். கிறிஸ்டோபர் இது ப்ளூ வாய்ட் வேல், மிகவும் அரிய இனமாகும் என்று விளக்கினான். இதை கேட்ட சப்ரினா கிறிஸ்டோபரின் ஆழமான அறிவால் அதிர்ச்சியடைந்தாள். மற்றபுறம் மார்ட்டின் சிறிது எச்சரிக்கையுடன் இந்த திமிங்கலம் மிகவும் ஆபத்தானதா என்று கேட்டான். அதன் தீய இயல்பை தவிர இது தாக்குதல் செய்யாத ஆன்மா என்பதால் ஆபத்தில்லை என்று கிறிஸ்டோபர் உறுதி கூறினான். ஆனால் மனிதர்களின் இருப்பை கவனித்த வாய்ட் ப்ளூ வேல் திடீரென நீரில் மூழ்கியது. அவனை தனது செல்லமாக்கும் வாய்ப்பை தவறவிட விரும்பவில்லை. கிறிஸ்டோபர் உடனே தனது ஜாக்கெட்டை கழற்றி தயக்கமின்றி நீரில் மூழ்கினான். 205ஐயும் உடன் எடுத்துச் சென்றான். அவனது முடிவால் கவலைப்பட்ட சப்ரினா அவனது அசட்டு தீர்மானத்திற்காக கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை. வாய்ட் ப்ளூ வேல் மிகவும் வேகமாக நீந்தியதால் கிறிஸ்டோபர் அதை தொடர்ந்து செல்ல முடியாமல் தவித்தான். ஆனால் அவன் விடாமல் முயன்றான். சிறிது ஆழமாகச் சென்றபோது ஏரியின் அடியில் கோல்டு ரெப்பலண்ட் பிளவர்ஸ் இருப்பதை கிறிஸ்டோபர் கவனித்தான். இந்த அரிய செடிகள் குளிரை விரட்டவும் பனி நஞ்சையும் ஆற்றலையும் கரைக்கவும் திறன் கொண்டவை. அவர்கள் தேடியதை இறுதியாக கண்டுபிடித்ததில் கிறிஸ்டோபர் ஆச்சரியமடைந்தான். ஏரியின் நீர் குளிராக இருந்தும் ஏன் உறையவில்லை என்பதை இப்போது அவன் புரிந்து கொண்டான். ஆனால் அவனது முக்கிய இலக்கு இன்னும் வாய்ட் ப்ளூவேல் என்பதையே ஆகும். அவனை அடைய அனைத்து முயற்சிகளையும் செய்தான். 205வது உடன் சேர்ந்து இருபுறமும் அவனை சிக்க வைத்தான். 205வது இயல்பான வேட்டையாடும் புன்னம் திமிங்கலத்தை நம்பிக்கையற்ற நிலைக்கு கொண்டு சென்றது. இதனால் ஹீரோ மிகவும் கவரப்பட்டான். சிறிது நேரத்தில் கிறிஸ்டோபர் நீரிலிருந்து மேலெழுந்து வாய்ட் ப்ளூ வேலை இழுத்துக் கொண்டு வந்தான். மார்ட்டின் அவன் என்ன பிடித்தான் என்று கேட்டபோது கிறிஸ்டோபர் புன்னகையுடன் பிடித்த மீனில் சூப் செய்கிறேன் என்று பதிலளித்தான். பின்னர் வாய்ட் ப்ளூ வேலை நோக்கி ஏன் பயப்படுகிறாய் என்று கேட்டான். உணவாக மாற விரும்பவில்லை என்றால் அவன் ஆன்மா செல்லமாக மாறுவது நல்லது என்றான். அதிர்ஷ்டவசமாக திமிங்கலம் உடனே ஒப்புக்கொண்டது. இது கிறிஸ்டோபருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆன்மா எளிதில் அவனது அழைப்பை ஏற்று செல்லமாக மாறினால் அவன் மகிழ்ந்தான். சிறிது நேரத்தில் கிறிஸ்டோபரும் வாய்ட் ப்ளூ வேலும் இடையே ஒப்பந்தம் உருவானது. இந்த செயல்முறை முடிந்ததும் ஒரு ஆன்மா செல்லம் உருவாக்கும் ஒத்திரை அவர்கள் முன் தோன்றியது. மேலும் கிறிஸ்டோபர் ப்ளூ வாட்டர் கியூப் பொருளை திமிங்கலத்துக்கு அளித்தபோது அதன் மறைந்த இரத்தக்கோடு செயல்பட்டு அது வாக்கியம் குன் எனப்படும் புராண உயிரினமாக மாறியது. 205வது உடன் ஒப்பந்தம் செய்தபோது நடந்தது போலவே ஆன்மா செல்லம் உருவாக்கும் ஒத்திரை கிறிஸ்டோபரிடம் புதிய செல்லத்திற்கான ஒரு பொதுத்திறனை தேர்ந்தெடுக்கச் சொன்னது. சிறிது யோசித்த பிறகு கிறிஸ்டோபர் ஃப்ரீ மூவ்மெண்ட் என்பதை தேர்ந்தெடுத்தார். அதில் தாக்குதல் சக்தி இல்லாவிட்டாலும் விண்வெளி வகை மற்றும் ஆதரவு பாத்திரங்களுக்கு அதன் மதிப்பு மிகவும் பெரியது. நடப்பதை கவனித்த சப்ரினா வாய்ட் ப்ளூ வேல் காற்றில் மிதப்பது எப்படி என்று ஆர்வமாக இருந்தாள். மார்ட்டின் அதன் தோற்றத்தில் முழுமையில் மகிழ்ந்தான். திமிங்கலத்தின் பறக்கும் திறன் அதன் விண்வெளி திறன்களுடன் தொடர்புடையது என்று கிறிஸ்டோபர் விளக்கியது மார்ட்டினை புன்னகையுடனாக்கியது. சப்ரினா என்பது பானாக மாறக்கூடிய புராண உயிரினம் என்பதை அறிந்திருந்ததால் கிறிஸ்டோபருக்கு இரக்கம் காட்டினாள். அவன் ஆன்மா வழிகாட்டியாக மாறலாம் என்று நம்பினாள். இதற்கிடையில் நேரத்தை வீணாக்காமல் கிறிஸ்டோபர் நீல திமிங்கலத்திடம் ஸ்பேஷியல் ஷிஃப்ட் பயன்படுத்தச் சொன்னான். சிறிது நேரத்தில் திமிங்கலம் மறைந்து திடீரென வேறு இடத்தில் தோன்றியது. ஆனால் அவர்கள் ஏரியை மீண்டும் பார்த்தபோது அது உடனே உறைந்து விட்டதை கவனித்தனர். ஏரியில் இருந்த கோல்ட் பிரீதிங் ஃப்ளவர்ஸ் அனைத்தையும் வாய்ட் சேகரிக்கச் சொன்னதால் இது நடந்தது என்று கிறிஸ்டோபர் விளக்கினான்.
அந்த பூக்கள் நீர் உறையாமல் வைத்திருந்தன. இப்போது அவற்றின்றி ஏரி எளிதாக உறைந்துவிட்டது. கிறிஸ்டோபர் செய்ததை கேட்ட சப்ரினா, அவள் சேகரித்த பூக்கள் சேதமடைந்து விட்டதோ என்று கவலைப்பட்டாள். ஏனெனில் அவை வாய்ட் ப்ளூ வேல் மூலம் உண்டு போனதாக நினைத்தாள். ஆனால் கிறிஸ்டோபர் பூக்கள் உண்மையில் திமிங்கலத்தின் வயிற்றில் விழுங்கப்படவில்லை, அவை முற்றிலும் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டன என்று விளக்கினான். பின்னர் ஹீரோ பெலுல்கின் பரிணாமத்திற்காக எசென்ஸ் கருவை உருவாக்கத் தொடங்கி மார்ட்டினிடம் தனது செல்லத்தை தயாரிக்கச் சொன்னான். மார்ட்டின் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டு விருப்பமின்றி இருந்தாலும் பெலுல்கை எசென்ஸ் கருவை விழுங்க செய்தான். ஆனால் இது பெலோவுக்கு நல்லது என்று கிறிஸ்டோபர் உறுதி கூறினான். கருவை விழுங்கியவுடன் பெலுல்கின் உடலிலிருந்து சக்தி வாய்ந்த பனி ஆற்றல் வெடித்து சுற்றியுள்ள அனைத்தையும் மூழ்கடித்தது. இத்தகைய சக்தி வாய்ந்த ஆற்றல் வெளியீட்டால் கவலைப்பட்ட சப்ரினா ஹோவிடம் பனியின் சக்தியை எதிர்க்க உதவச் சொன்னாள். அவளது கோரிக்கைக்கு பதிலாக தீயின் உருண்டை அவர்களை சூழ்ந்து குளிரிலிருந்து பாதுகாத்தது. அந்த நேரத்தில் கிறிஸ்டோபர் அருகில் ஒரு இருப்பை உணர்ந்தான். அதற்கு பின் ஸ்டார்ம் ஃப்ளையின் தாக்குதல் ஒலித்தது. அதிர்ஷ்டவசமாக அது அவர்களை தாக்குவதற்கு முன் கிறிஸ்டோபர் மற்றவர்களை தன்னுடன் தரையில் தள்ளி தாக்குதலிலிருந்து காப்பாற்றினான்.